ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு மாருதி ஓம்னி கார் வந்திருக்கு. அண்ட் காரோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் ஷேப் பார்த்தோன்னா ஃபுல்லாக டேமேஜ் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் வேறு ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் காரில் இந்த ஃப்ரண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேஷ்போர்டு அண்ட் ஸ்டேரிங் பாக்ஸ், ஸோ ஃப்ரண்ட்டில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கார்லலாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்த டேமேஜ் ஆகிட்டுருங்க ஃப்ரண்ட் ஷேப்பை. ஸோ இந்த ஷேப் எந்தளவு நம்ம இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகே, இந்த ஃப்ரண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் வேறு ஒரு பீஸை ஆட் பண்ண போகிறோம். அண்ட் டிங்கரிங் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஷேப்பில் இதுதாங்க ஸோ ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஓகேங்க, இந்த ஃப்ரண்ட் ஷேப் வந்து டிங்கரிங் ஒர்க்கில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஷேப் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ரெடி பண்ண முடியாதுன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஷேப் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். அண்ட் கட் பண்ணிட்டு வேறு ஒரு ஷேப் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஷேப் இல்லையா, ஸோ காமிக்கிறேன். அண்ட் அதை ஃபிட் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிங்கரிங் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பீஸ் வந்து கட் பண்ணி அண்ட் ஓரமாக வச்சுட்டோம். ஸோ இது வந்து வேறு ஒரு பீஸுங்க. ஸோ ஃப்ரண்ட் ஷேப்பில் இருக்குங்க. ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் காரில் இருந்தது. அண்ட் வேறு ஒரு அதே மாடலில் இருக்கிற காரில் வந்து ஸோ அது பீஸை ஒர்க் பண்ணி ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அண்ட் ஓகேங்க, இந்த காரோட ஃப்ரண்ட் ஷேப் பார்த்தோன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை டிங்கர் ஒர்க் பண்ணல, ரெடி ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது ரெடி ஆகலை. அண்ட் வேறு ஒரு பீஸ் வாங்கி ஸோ அதை வந்து ஆட் பண்ணி அண்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம டிங்கரிங் ஒர்க்கில் பார்த்தோன்னா ஸோ அது ரிமூவ் பண்ணதை ஸோ இப்போ அந்த புது பீஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓகே, இந்த டிங்கரிங் ஒர்க்கில் வந்து இந்த ஷேப்பெல்லாம் பாருங்கள். ஸோ எந்தளவு அது நீட்டாக அண்ட் கிரைனிங் பிடிச்சி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அண்ட் அதே பீஸை வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிங்கர் ஒர்க் பார்த்தோன்னா ஸோ அது ஃபிட் பண்ணியாச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வெல்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த வெல்டிங் ஒர்க்கும் பார்த்தோன்னா ஸோ அது இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த சென்டர் பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஸோ எந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணணுமோ ஸோ அது வந்து கட் பண்ண பீஸை வந்து வெல்டு பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது வெல்டிங் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஷேப்லலாம் பார்த்தோன்னா சீட்டிங்கெல்லாம் கரெக்டாக அந்த லைனெல்லாம் இது பண்ணி ஸோ அது பாருங்கள் கரண்ட் வெல்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, இப்போ இந்த டிங்கரிங் ஒர்க்கில் வந்து முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் கட் பண்ண பீஸை வந்து அண்ட் மறுபடியும் அது டிங்கரிங் ஒர்க் பண்ணி ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, வெல்டிங் ஒர்க் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஷேப் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த பீஸ் வந்து மாற்றிட்டோம். ஸோ அந்த நம்ம ஆட் பண்ண அந்த பீஸ்லையும் பார்த்தோன்னா ஸோ டேமேஜிங்காக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து அண்டு ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் புது பீஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. அண்ட் இந்த இண்டிகேட்டர் உட்கார இடத்துல பார்த்தோன்னா ஸோ அது வந்து வெல்டு பண்ணிவிடும். அண்ட் பட்டி பேஸ்ட் பார்த்து அது லெவல் எடுத்து அண்ட் நீட்டாக டயல் பண்ணியாச்சுங்க. அண்ட் ஓகேங்க, இப்போ அந்த பட்டி பேஸ்ட் ஒர்க் வந்து பார்த்துன்னுக்குறாங்க. அண்ட் ப்ரைமர் கோட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்காக காரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த நம்ம எது பெயிண்ட் பண்ணுறோமோ ஸோ அதை வந்து மாஸ் பண்ணி அண்ட் நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, அண்ட் ஃப்ரண்ட் ஷேப்பில் பார்த்தோன்னா அந்த ஸோ இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த பீஸை வந்து அந்த செகண்ட் பீஸ்லையும் பார்த்தோன்னா டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை வந்து மாற்றிட்டோம். ஸோ இது வந்து புது பீஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பட்டி பேஸ்ட்டெல்லாம் பார்த்து அண்ட் பெயிண்டிங்க்கான என்னென்ன ஒர்க் இருக்கோ ஸோ அதெல்லாம் பார்த்து அண்ட் காரை வந்து நீட்டாக ரெடி பண்ணி அண்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குங்க. அண்ட் இந்த ஷேப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வெல்டிங் ஆனது. அண்ட் ஓகேங்க, இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் டோரெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் கேளுங்க. அண்ட் ஓகே, இப்போ காரை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்த ஃபிட்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. அண்ட் பெயிண்டிங் முடிஞ்சது ஒரு 2 நாள் காய விட்டோங்க. பெயிண்டிங்கெல்லாம் காயறதுக்கு ஸோ 2 நாள் ஆற விட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபிட்டிங் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் ஆனதுக்கப்புறம் இன்ஜின் நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். அந்த இன்ஜினை வந்து இப்போது மெக்கானிக் ஒர்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, இந்த இன்ஜின் ஃபிட்டிங் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் சின்ன சின்னதாக ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது.
அண்ட் ஓகே இந்த காரில் வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அண்ட் காரோட ஒர்க் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் டிங்கர், பெயிண்டிங் அண்ட் மெக்கானிக் ஒர்க் அண்ட் 3 ஒர்க்குமே நம்ம காரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் ஓகே காரில் வந்து இப்போ ஃபிட்டிங் ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட் ஷேப் அந்த டேஷ்போர்டெல்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபிட்டிங் எல்லாம் ஆனதுக்கப்புறம் அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் பண்ணாத மாதிரி ஏதாவது இந்த காரில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகே காரோட ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இந்த காரோட ஓனர் அப்படின்னு வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஒர்க் என்ன இருக்கோ அதை பார்த்து முடிச்சிட்டோங்க. அண்ட் கார் வந்து நம்ம கேரேஜ்க்கு வந்து இப்போ எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கான வேலை என்ன நினச்சோ அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோங்க. அண்ட் ஓகேங்க கார் ஓட்டினா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். கார் ஓட்டினா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க.